இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் திறந்த உடனே டாஸ்மாக் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த இடைக்கால தடை வந்து ரிவோக் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த ஏன்னா நேத்து மதுரையில் அமித்ஷா பேசும்போது கூட இடியே 1000 கோடி தான் சொன்னாங்க. இவர் 35,000 சில்லறைக்கு போயிட்டாரு. என்ன கேட்டா லட்சம் கூட நடந்திருக்கலாம் வராம. அதனால இந்த ஊழல் விசாரணை ஒழுங்கா நடந்ததுன்னா நல்ல கேள்வி கேட்டுங்க. ஏன்னா த பிக்கெஸ்ட் வாஷிங் மிஷின் இன் இந்தியா இஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி தான். எந்த ஸ்டேட்ல எவன் ஊழல் பண்ணாலும் அவனை தூக்கின்னு வந்து போட்டு வாஷ் பண்ணி ஒயிட் பண்ணி கட்சியில சேர்த்துக்குவாரு, இல்ல கட்சிக்கு கூட்டணி வச்சுக்குவாரு. அதனால ஒழுங்கா இதை செய்வாங்களான்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா அரசியல் லாபத்துக்காக திமுகவை சைலண்ட் பண்ணி கூட்டணிக்கு வரலன்னா காங்கிரஸை கைட்டி விட்டுரு, நாங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எதிர்க்காத, நாங்க கண்டுக்காம இருக்கிறோன்ற மாதிரி சில வேலைகள் செய்வாங்க மறைமுகமாக. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடு வந்தவனும் அந்த ஆளுங்க டெல்லிக்கு ஓடுவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? இப்ப கூட துரைமுருகன், ஜெகத் ரட்சகன் இரவோடு இரவா ஓடுவாங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி போவாரு. இப்ப கூட நம்ம இவர் போவாதவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. டெல்லியில நான் நினைக்கிறேன் ஏதோ தாயத்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மந்திரிச்சு அந்த தாயத்தை கட்டிக்கிட்டாங்கன்னா இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ்ல இருந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.